ඉන්දියාවේ ආරක්ෂාව මෙන්ම කලාපීය ස්ථාවරත්වයට හානිදායක වන කිසිදු කාර්යයකට ශ්‍රී ලංකාවේ භූමිය භාවිතා කිරීමට ඉඩ නොදීම ස්ථාවරය මා නැවත තහවුරු කළා. 2 நாள் அதிகாரப்பூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கை வந்துள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு இலங்கை அரசு வரவேற்பு அளித்தது. இரு நாடுகளுக்கும் இடையே 7 புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டன. இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் பிராந்தியத்தின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாகும் விதத்தில் இலங்கையின் பூமியை பயன்படுத்த இடமளிக்கப்படாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்திருக்கிறார். என்ன நடந்தது சற்று விரிவாக பார்க்கலாம். 2 நாள் விஜயமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை சென்றுள்ளார். கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் வரவேற்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ராணுவ அணிவகுப்பு இடம்பெற்றதுடன் மரியாதை வேட்டுகளும் தீர்க்கப்பட்டன. இந்த நிகழ்வில் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இந்திய உயர்மட்ட தூதுக்குழுவினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் இணைந்திருந்தனர். இந்த நிகழ்வை அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி செயலகம் நோக்கி பயணித்திருந்தார். அங்கு இரு நாட்டு பிரதிநிதிகளும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து இரு நாட்டுக்கும் இடையே சில புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டன. சரி, என்னென்ன உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டன என்பதை பார்க்கலாம். இந்தியா இலங்கைக்கு இடையிலான எரிசக்தி இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி புரிந்துணர்வு உடன்படிக்கை, இந்தியா இலங்கை இடையில் டிஜிட்டல் தொழில்நுட்பம் தொடர்பான புரிந்துணர்வு உடன்படிக்கை, இந்தியா, இலங்கை, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய 3 நாடுகளுக்கிடையில் திருகோணமலை எரிசக்தி தொடர்பான புரிந்துணர்வு உடன்படிக்கை, இலங்கை மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்பு குறித்த புரிந்துணர்வு உடன்படிக்கை, கிழக்கு மாகாணம் தொடர்பான புரிந்துணர்வு உடன்படிக்கை, இலங்கை மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளுக்கிடையில் சுகாதாரம் மற்றும் ஊடகங்கள் தொடர்பான புரிந்துணர்வு உடன்படிக்கை, இந்தியாவின் மருந்தக நிறுவனம் மற்றும் இலங்கை தேசிய மருந்தாக்கல் கூட்டுத்தாபனம் ஆகியவற்றுக்கு இடையிலான புரிந்துணர்வு உடன்படிக்கை என மொத்தம் 7 உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டன. அதனைத் தொடர்ந்து இந்திய நிதியுதவி திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட உள்ள சம்பூர் சூரிய மின் உற்பத்தி நிலையத்திற்கான நிர்மாண பணிகளின் ஆரம்ப நிகழ்வை மெய்நிகர் தொழில்நுட்பத்தின் ஊடாக பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க திறந்து வைத்தனர். மற்ற சில திட்டங்களுக்கான தொடக்க நிகழ்வும் நடந்தது. பின்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு இலங்கை அரசால் அரசு தலைவர்களுக்கு வழங்கப்படும் உயரிய கௌரவ விருதான மித்ர விபூஷன் வழங்கப்பட்டது. பின்னர் இரு தலைவர்களும் கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டனர். மித்ர விபூஷன் விருது குறித்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, இலங்கை அரசு அளித்த இந்த விருது எனக்கான கௌரவம் அல்ல, 140 கோடி இந்தியர்களுக்கானது என தெரிவித்தார். यह सम्मान केवल मेरा सम्मान नहीं, बल्कि यह 140 करोड़ भारतीयों का सम्मान है. இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாகும் விதத்தில் இலங்கையின் பூமியை பயன்படுத்த இடமளிக்கப்படாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். ඉන්දියාවේ ආරක්ෂාව මෙන්ම කලාපීය ස්ථාවරත්වයට හානිදායක වන කිසිදු කාර්යයකට ශ්‍රී ලංකාවේ භූමිය භාවිතා කිරීමට ඉඩ නොදීම ස්ථාවරය මා නැවත තහවුරු කළා. பிரதமர் மோடி பேசும்போது இந்தியா இலங்கைக்கு அளித்த உதவிகளையும் புதிதாக வழங்கப்படும் உதவிகளையும் குறிப்பிட்டு பேசினார். கடந்த 6 மாதங்களில் 100 மில்லியனுக்கும் அதிகமான கடன்களை மானியங்களாக மாற்றியுள்ளோம். இந்த இரு தரப்பு கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தம் இலங்கை மக்களுக்கு உதவியாக இருக்கும் என மோடி கூறினார். மேலும் கிழக்கு மாகாணங்களின் வளர்ச்சிக்கு தோராயமாக 2.4 பில்லியன் இலங்கை ரூபாய் வழங்கப்படும் என்றும் பிரதமர் மோடி அறிவித்தார். மேலும் இந்திய பூர்வீகம் கொண்ட இலங்கை வாழ் தமிழர்களுக்கு 10,000 வீடுகள் விரைவில் கட்டி முடிக்கப்படும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பேசும்போது இலங்கை மற்றும் இந்திய மீனவ பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடியிடம் கோரிக்கை விடுத்ததாக தெரிவித்தார். மேலும் இரு நாடுகளிலும் தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறையான இழுவை முறையிலான மீன்பிடி முறை காரணமாக பாரிய சுற்றுச்சூழல் பாதிப்புகள் ஏற்படுவதாகவும், இதனை அடையாளம் கண்டு அதனை நிறுத்துவது மற்றும் நிர்ணயிக்கப்படாத மீன் வகைகளை பிடிப்பதை நிறுத்துவதற்கான தலையீட்டை செய்யுமாறு கோரிக்கை விடுத்ததாகவும் தெரிவித்தார். மேலும் இலங்கையின் பொருளாதார மீட்சி மற்றும் வளர்ச்சிக்கு இந்தியா உதவியதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி, தெற்காசியாவில் தலைநிமிர்ந்து நிற்கும் திறனை இந்தியாவும் இலங்கையும் நம்புவதாகவும், அதை நோக்கி இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு பொதுவான குறிக்கோள் உள்ளதாகவும் தெரிவித்தார். இது ஒரு புறம் இருக்க, இந்தியாவுடன் பாதுகாப்பு தொடர்பில் உடன்படிக்கை ஒன்று கைச்சாத்திடப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இலங்கையில் போராட்டம் நடந்தது. கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக முன்னிலை சோசலிச கட்சி இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது. இந்திய காலனியாக்கத்திற்கு நாட்டை பலிகொடுக்கும் உடன்படிக்கைகள் வேண்டாம் என்ற துணிப்பொருளின் கீழ் பல்வேறு பதாகைகளை ஏந்திய இந்த போராட்டம் நடத்தப்பட்டிருந்தது.
இந்த உடன்படிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடந்த போராட்டம் குறித்து இலங்கை அரசு விளக்கமளித்துள்ளது. இந்த உடன்படிக்கையின் கீழ் முன்னெடுக்கப்பட உள்ள புரிந்துணர்வு நடவடிக்கைகள் சர்வதேச ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதிமுறைகளின் கீழ் தயாரிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கூறுகிறார். இலங்கை அல்லது இந்தியாவின் தேசிய கொள்கை மற்றும் சட்ட கட்டமைப்பிற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்றும் அவர் கூறுகிறார்.